வெல்கம் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம இபிஎஃப்ஓ 2024 சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ். ஸோ பேசேஜில் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ஆன்சர்லேருந்து எப்படி வந்து கொஷின்ஸ் மீன்ஸ் நம்ம பேராகிராஃப் படிக்காமலே ஃபஸ்ட்டு கொஷின்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் எது வந்து பாசிட்டிவாக, அப்படி இல்லைனா ஸ்கீம்ஸ் பேஸ்ட் மீன்ஸ் பாசிட்டிவ் அப்ரோச், அப்படி அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரோச் மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், நெகட்டிவாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பாலிசி மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிஸில் தான் நம்ம இன்றைக்கி இந்த கொஷின் பேப்பரையும் அப்ரோச் பண்ண போகிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிரிட்டிக்கல் மெசேஜ். மெசேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணும். சரி, ஓகே. த ஒன்லி டாஸ்க் தப்பு, சரிங்களா? ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டாஸ்க். த ப்ரெஸ் இஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இஸ் ஃப்ரீ டு இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள்ஸ் வே ஆஃப் திங்கிங். மேபி இது இருக்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. த ப்ரெஸ் இஸ் கார்டியன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். த ப்ரெஸ் மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் as it shapes public opinion. ஸோ ஆக்சுவலாக இது மூணுமே இருக்கலாம். அதனால் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டீல் ஆகிக்கலாம். ஏன்னா மூணுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கிராமட்டிக்கலி கரெக்ட்? ஓகே, ஸோ இதோடு இது வந்து முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசேஜ் பார்த்துடலாம். த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் டிவால்வ்ஸ் ஆன் த ப்ரெஸ் இஸ் வெரி கிரேட். ப்ரெஸ்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிரேட்னு சொல்லியிருக்காங்க. த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் என்ஜாய்ஸ் சாக்ரெட் ப்ரிவிலேஜ் பட் இட் மஸ்ட் நாட் பி எக்ஸிஸ்ட் டு சர்வ் அஸ் கம்யூனல் அண்ட் செக்ஷனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதான் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ பயாஸ்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயாஸ்டாக இருக்கக்கூடாது. த ப்ரெஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இஸ் ஃப்ரீ டு இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள். அது என்ன, ஃப்ரீ டு இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள்ஸ் வே ஆஃப் திங்கிங். ஸோ தப்பு. ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று தான். ஓகேங்களா? த ப்ரெஸ் மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஆஸ் இட் ஷேப்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன். ஓகேங்களா? சரி, ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கிராமட்டிக்கலி எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராமட்டிக்கலி எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஹீ ரெக்ரெட்டட் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக். ஹீ ரெக்ரெட்டட் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக். பாஸ்ட் டென்ஸ் கரெக்டாக இருக்குது. வி அவுட் டு மேக் எக்ஸசைஸ் டெய்லி. ஸோ வி அவுட் டு மேக் இல்லை, வி அவுட் டு டூ எக்ஸசைஸ் டெய்லி. ஸோ 2 தப்பு. ஸோ 2 தப்பாக இருந்தாலே 1 and 3 3 ஒன்லி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 and 3 வந்து கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? திஸ் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் அ லாங் டைம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷனல் மிஷின் இருக்கும், இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. He is now ashamed from his conduct. ஸோ ஆக்சுவலாக டோட்டலாகவே ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 1 தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 கம்பல்சரி கரெக்ட் ஆகுது. நம்ம 4 3 மட்டும்தான் பார்க்கணும். ஸோ 4, ஐ கங்க்ராச்சுலேட் யூ ஆன் யுவர் சக்ஸஸ். ஸோ 4 கரெக்டு தான். ஸோ 3 பார்க்கலாம். ஐ கங்க்ராச்சுலேட் ஃபார் யுவர் சக்ஸஸ் தப்பு. ஆன் யுவர் சக்ஸஸ் தான் கரெக்டு. 2 and 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா? சாரி 2 and 4 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, no less than 70 people were hurt in the accident. ஸோ no less than அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக no fewer than. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. 2 or 3 ஒன்லி, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு. he took off his sweater தான் கரெக்ட். ஓகேங்களா? 1 must finish his duty on time. 1 must finish one's duty. 1 must finish one's duty on time. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 ஒன்லி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 3 ஒன்லி. த டீச்சர் ஹேஸ் பிகம் ஸோ ஸ்டெர்ன் தட் ஹிஸ் பாப்புலாரிட்டி இஸ் ஆன் த வெயின். இட் மீன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 வார்த்தைக்குள்ளான மீனிங் தெரியணும். ஆக்சுவலாக ஸ்டெர்ன் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட். வெயின் அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ், குறைஞ்சிருச்சு. ஸோ லாஜிக்கலாக இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். த டீச்சர் ஹஸ் பிகம் ஸோ ஸ்டெர்ன் தட் இஸ் பாப்புலாரிட்டி இஸ் ஆன் வெயின். ஸோ ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவரோட பாப்புலாரிட்டி வந்து என்ன ஆகும், லெஸ் பாப்புலராக இருக்கும். ஸோ லெஸ் பாப்புலர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா?
ஓகே. So he bears his trouble bravely, never begs for the sympathy, never yields to sorrow and never shows pain. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஹிம். ஸோ அவர் என்ன டைப் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டாய்க்கல் ஆக்சுவலாக ஸ்டாய்க்கல் அப்படின்னா என்ன மாதிரி பர்சன் அப்படின்னா பிரேவாக இருப்பாங்க, எதுக்கும் மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிரேவாக இருப்பாங்க, யார்ட்டையும் போய் எதுக்காகவும் நிற்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பெயினையுமே வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டபானான பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாய்க்கல். ஸோ விவிகஸ் அப்படின்னா லைவ்லி பர்சன் ஓகேங்களா. ஸோ மேக்னிமஸ் அப்படின்னா ஜெனரஸ் பர்சன். ஸோ எஃப்யூசிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரொம்ப எக்ஸாஸ்டிவாக அவரோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்யூசிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அஃபர்மேட்டிவ் ஃபார்ம்ஸ், நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். ஸோ இதோட நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இதான்னு சொல்லி சொல்லணும், எது கரெக்டுன்னு கேட்கணும். ஹீ இஸ் சம்டைம்ஸ் ஃபூலிஷ், ஹீ இஸ் நாட் ஆல்வேஸ் வைஸ். கரெக்டு தான். ஓகேங்களா. எவ்ரி மேன் மேக்ஸ் சம் மிஸ்டேக்ஸ் சம்டைம்ஸ், எவ்ரி மேன் டஸ் நாட் மேக் மிஸ்டேக். ஸோ இது ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தாலே தப்பு. இதில் என்ன சொல்கிறாங்க, எல்லா மேனுமே கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பீரியடில் சம்டைம்ஸ், பட் எவ்ரி மேன் டஸ் நாட் மேக்ஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது டோட்டலாக இந்த சென்டென்ஸ்க்கு இது மீனிங் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தப்பு. அதாவது இந்த சென்டென்ஸோட அதாவது எவ்ரி மேன் மேக்ஸ் மிஸ்டேக் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐயோட ஆப்போசிட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மேன் டஸ் நாட் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஸோ இது ரெண்டுமே இது கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு எடுத்துக்கிட்டாலே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 and 3 ஒன்லி வந்துச்சு ஆன்சர். ஓகேங்களா. ஹீ இஸ் கிரேட்டர் தேன் ஐ எம் நாட் ஆஸ் கிரேட் அஸ் ஹீ. ஓகேங்களா. சரி. Consider the following statement. This boy takes after his father. So this boy takes after his father. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஆஃப்டர் his father அப்படிங்கிறது this boy follows his father. ஓகேங்களா. ஃபாதர்ஸ் அட்வைஸ். சாரி this boy resembles his father. ஓகேங்களா. கரெக்ட், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கிலீஷ் வந்து முடிஞ்ச வரையும் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன், பட் எக்ஸாக்ட் கரெக்டான ஆன்சர் தெரியல. மேபி ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து தப்பாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா திருத்திக்குவாங்க. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். We happen to meet at house of a common friend. ஸோ ஆக்சுவலாக இது அப்படியே தப்பு. ஆக்சுவலாக காமன் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. We happen to meet at a common friend's house அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. 2 or 3 ஒன்லி, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட். The book you mentioned is out of print. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம், அவுட் ஆஃப் பிரிண்ட்னு சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ 2 தப்பு. ஆட்டோமேட்டிக்காக 3 தான் கரெக்ட். The Himalayas lie on நார்த் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் மீனிங். மை ஹார்ட் இஸ் டூ ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. மை ஹார்ட் இஸ் ஸோ ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஐ எம் கம்பல்டு டு டாக். ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னாலே 2 or 3 ஒன்லி, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட். இஃப் யூ ஈட் டூ மச் யூ வில் பி இன் இல். டோன்ட் ஈட் டூ மச் லீஸ்ட் யூ வில் பி இல். ஸோ ஆக்சுவலாக லீஸ்ட் யூ ஷுட் பி இல் அப்படின்னு வரணும். லீஸ்ட் யூ ஷுட் பி இல் அப்படின்னு வரணும். ஸோ ஆக்சுவலாக 2வும் தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 சாரி கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஓகேங்களா. சாரி ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 3. பட் ஃபார் யூ ஐ ஷுட் ஹாவ் காட் த ட்ரெயின். ஐ ஷுட் ஹாவ் காட் த ட்ரெயின் டு பி வித் யூ. ஸோ இதுவும் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒன்லி. ஆன்சர் வந்து 2 ஒன்லி. ஓகே. When somebody says the boss was livid with yet another deadline was missed. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது எதை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபியூரியஸ். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கோவத்தில் வந்து சொல்கிறாரு, திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க.
ஸோ அவர் வந்து டக்குன்னு வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் திரும்பவும் மிஸ் பண்ணிட்டீங்க, yet another deadline was missed அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஃபியூரியஸான ஆக்டாக சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ கான்ட்ரிட்டி அப்படின்னா என்னது? கான்ட்ரிக்ட் அப்படின்னா சாரி ஃபார் வாட் யூ ஹாவ் டன், சாரி ஃபார் வாட் யூ ஹாவ் டன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அது வந்து கான்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ளஸிட் அப்படிங்கிறது வந்து காம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை சொல்கிறது வந்து ப்ளஸிட். ஸோ அமினபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ். ஸோ கோஆப்ரேட்டிவ் மீன்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து கோஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அமெண்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11க்கு பி. ஸோ அதுக்கடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ்: அட்வான்ஸ், எஸ்கலேட், லைட்டன், ரிட்டைன். ஸோ அட்வான்ஸ், எஸ்கலேட், லைட்டன், ரிட்டைன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அலிவியேட்டுக்கு சினானிம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அலிவியேட்னா லிஃப்ட் பண்ணுறது. ஸோ லிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கலேட்னா லிஃப்ட் பண்ணுறது, லைட்டன்னாலும் லிஃப்ட் பண்ணுறது. ரீட்டைன் கிடையாது நமக்கு. ஆக்சுவலாக ரீட்டைன்னா ஒரே இடத்துல இருக்கிறது, ரீட்டைன் கிடையாதுங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக 2 and 3 தான். சரிங்களா? ஸோ 2 and 3 தான். If your friend reveals his personal life to you, he trusts you to be discreet. ஸோ டிஸ்க்ரீட் இங்கே பாருங்கள், டிஸ்க்ரீட்னா என்ன நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்ராப்ரியேட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யோர்ஸ். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்க்ரீட்னா நம்மளை நம்பி ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ரூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ கவுன்சிலியேட்ரி அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் பண்ணுறது. நம்மக்கிட்ட வந்து ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாங்க, பர்சனல் லைஃப்பை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அது கவுன்சில் பண்ணக்கூடாது. அதாவது பர்சனல் லைஃப்ங்கிறது சீக்ரெட்ஸாக இருக்கும். சீக்ரெட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூடெண்ட்டாக இருக்கணும். அதாவது ரொம்ப அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்ரெட்டாக நாமளும் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. த பிரேசஸ் லுக் டவுன் அப்பான் அண்ட் இன்டென்ஸ் டிஸ்லைக் டினோட் விச் ஆர் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டைன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. டிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. எனிக்மேட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டீரியஸ். இதே வந்து மிஸ்டீரியஸாக இருக்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னா எனிக்மேட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இண்டிகேட்டிக் அப்படின்னா ஆங்க்ரி ஆர் சேட், நம்மளோட எமோஷன்ஸை பற்றி சொல்கிறது வந்து. எனிக்மேட்டிக் அப்படின்னா மிஸ்டீரியஸ். இன்கேண்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ஆங்க்ரி ஆர் சேடாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி சொல்லுவோம். ஓகே. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ரேசஸ்: லைக்லி டு ஹேப்பன் வித்தவுட் டிலே. ஸோ லைக்லி டு ஹேப்பன் வித்தவுட் டிலே இஸ் இம்மனண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்மனண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டு. ஸோ இன்க்ளைன்டு டு சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து டாக்டி டர்ன். இன்க்ளைன்டு டு சைலன்ஸ் அப்படிங்கிறது டாக்டி டர்ன். அன்வில்லிங் டு ஸ்பெண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரமௌன்சஸ். ஸோ இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 only கரெக்ட். ஓகேங்களா? 1 only கரெக்ட். ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ்: காம், எக்ஸைட், பொலைட், ரிலீவ். ஸோ இதில் வந்து ஆசேஜ் அப்படின்னா என்ன, அதுக்குண்டான வார்த்தைக்கு உண்டான அர்த்தம், ஆசேஜுக்கு உண்டான இது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காம். ஸோ காம் அப்படின்னாவே அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? காம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆக்சுவலாக காம் அப்படின்னு சொல்லும்போது ரிலீவ், காம், ரிலீவ். ஸோ இது ரெண்டுமே சிமிலர் டைப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எக்ஸைட் கிடையாது. ஸோ காம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் எக்ஸைட் கிடையாது. ஸோ 2 எடுத்துட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 and 4, 3 and 4. ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் அபவ் போர்டு. அபவ் போர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட். அபவ் போர்டு அப்படின்னா ஹானஸ்ட்னு அர்த்தம். அபவ் போர்டு அப்படின்னா வந்து ஹானஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. வாட் டஸ் பி இன் சேம் போட் மீன்ஸ்? பி இன் சேம் போட்னா என்ன? பி இன் சேம் போட்னா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு பேருமே சிமிலர் டைப் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிறது. சேம் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அவ்வளோதான். சிமிலர் டைப் ரெண்டு பேருமே. இது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், பி இன் சேம் போட் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே போட்டில் இருக்கும். அதிலே ஒரே போட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள், பி இன் சேம் டிஃபிகல்ட், பி இன் காம்படிஷன் கிடையாது, சேம் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். சிமிலராக இந்த வார்த்தை தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வாட் டஸ் த பிரேஸ் த கோஸ்ட் இஸ் கிளியர் மீன்ஸ்? த கோஸ்ட் இஸ் கிளியர்னா என்னது? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது. தெர் இஸ் நோ டேஞ்சர் ஆஃப் பீயிங் காட். ஓகேங்களா? ஆன்சரு. ஸோ த வே ஹி அப்ரிஷியேட் ஆர் பிஹேவ்ஸ் இஸ் நாட் ட்ரூ ஆர் ரியல்.
ஸோ ஆக்சுவலாக இந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுற, இந்த வார்த்தையை சொல்கிற ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஸ்கியூட்ரேட் அப்படின்னா அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பொய்யான தோட்டத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் மேஸ்கியூட்ரேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேவியேட் அப்படின்னா வார்னிங். ஃபெலோனி அப்படின்னா சீரியஸ் கிரைம்ஸ் அப்படின்னா ஃபெலோனின்னு சொல்லுவோம். நார்சிஸ்ட் அப்படின்னா செல்ஃப் அட்மையர் தான் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.